நம்முடைய அருமை ஐயா கோபால்சாமி அவர்கள், பூண்டி கோபால்சாமி அவர்களை பற்றியெல்லாம் இங்கே நண்பர்கள் நிறைய சொன்னார்கள். அவர்களுடைய தொண்டரத்தை பற்றி துணைத் தலைவர் சொன்னார். ஐயா அனைத்து கட்சி தலைவர்கள் சொன்னார்கள். நம் புத்தகங்கள், கட்டுரைகள் இதெல்லாம் இருந்தது. என்னுடைய இள வயதில் ஒரு 80 ஆண்டு பொது வாழ்க்கை என்று சொன்னால், அந்த 80 ஆண்டு பொது வாழ்க்கை துவங்குகிற காலகட்டத்தில் அவர் இருந்தார். அந்த மிகப்பெரிய அவருக்கு இன்றைக்கு 100ஆண்டு விழா என்று சொல்லுகிற போது, என்னை பொறுத்தவரையில் நான் இதில் கலந்து கொள்வது அவரை பாராட்டுவதை விட அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக, அனைவருக்கும் நன்றி செலுத்துவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்கிறேன். நன்றி என்பது இருக்கிறத பயனடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பண்பு என்று சொன்னார். உதவி செய்தவர்கள் எதிர்பார்த்தால் அது சிறுமை குணம் என்று தந்தை பெரியார் சொன்னார். எனவே தான் அந்த நன்றி உணர்ச்சிகிற அடையாளமாகத்தான் என்னுடைய உடல்நிலையை பற்றி நான் கவலைப்படாமல், சமூகத்தினுடைய உடல்நிலை சரியாக இருக்க வேண்டும், நாட்டினுடைய உடல்நிலை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு அக்கறையாக எவ்வளவு முடிகிறதோ அதுவரையிலே செய்வோம். அந்த உணர்வோடு நான் உங்களுடைய இந்த கருத்தை இன்றைக்கு எடுத்து வைக்க வந்தேன். ஏராளமாக வந்திருக்கிறீர்கள், அருமையாக அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், எல்லாம் பொறுப்பான மக்கள் இங்கே கூடியிருக்கிறவர்கள், தஞ்சை பெருமக்கள். ஒரு அறிவார்ந்த அவை. இதில் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் சொல்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்திருக்கிற தோழர்கள் நிறைய செய்திகள், இதில் சொல்லப்படாத செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது தனிப்பட்ட ஒரு 100ஆண்டு விழாவை காணுகின்ற பூண்டி கோபால்சாமியார் என்பதற்காக அல்ல, ஒரு இயக்கம் என்பதற்காகவும் அல்ல. பொது வாழ்க்கை, சமூகத்திற்கு பாடுபடக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படியெல்லாம் எதிர்நீச்சல்காரர்களாக இருந்தாக வேண்டும். அந்த எதிர்நீச்சலிலே வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் எப்படி அவர்களுடைய பயணம் புயலாக இருந்தாலும் அது மழையாக இருந்தாலும் எப்படி செல்லும் என்பதற்கு இந்த வாழ்க்கை வரலாறு, இந்த ஒரு சின்ன நூல், இது மிக முக்கியமானது. எனவே தான் விலை குறைவுதான், வாங்கணும், கொடுத்துருப்பாங்க, நல்லதை படிக்கணும். படித்தா மட்டும் போதாது, மனதில் உள்வாங்கி கொள்ள வேண்டும். பயில்தோறும் நூல்நயம் போலும், தவில்தோறும் நூல்நயம் போலும், பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்று நம்முடைய வள்ளுவர் அவர்கள் சொன்னார். நவில்தோறும் நூல்நயம், இதில் படித்தா பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்பதற்கு அடையாளமாக இருக்கும். அதே நேரத்தில் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள், நூலை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நூலில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. என்னன்னா, ஒரே ஒரு செய்தி, இப்போ நேரம் இல்லை, நிறைய சொல்லணும்னு நினச்சா பரவாயில்ல, நேரத்துக்குள்ளே அடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்களும் நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் நம்முடைய கலைச்செல்வி அவர்களும் அமர்சிங் அவர்களும் ஒன்று சொன்னார்கள். முடிவில் போகும்போது உணவு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னார்கள். வழக்கமாக எப்பவுமே அவர் நிகழ்ச்சின்னா உணவு ஏற்பாடு பண்ணுவார். ஏன்னா செவிக்கு உணவு இருக்கணுன்றதோட வயிற்றுக்கு உணவு இருக்கணும், அதுதான் ரொம்ப மிக முக்கியம். அந்த வகையில் இருப்பதனால நான் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி நாங்கள் பாராட்டியதோ அல்லது மற்றவர்கள் எழுதியதோ அல்ல. பூண்டி கோபால்சாமி அவர்கள், செங்குட்டுவன் என்ற அவர் தன்னுடைய இளமை காலமும் கழக ஈடுபாடும் என்று ஒரு பகுதி எழுதியிருக்கிறார். இது ரொம்ப மிக முக்கியம் அவருடைய காலத்தில். இது அவருக்காக அல்ல, நமக்காக மட்டுமல்ல, நம் பின்னாலே வரக்கூடிய சந்ததிக்காக, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப மிக முக்கியம். ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன், ரொம்ப தொட்டு காட்டிவிட்டு வேகமாக செல்ல விரும்புகிறேன். இங்கே 10-11 வயது பருவத்தில் சுயமரியாதை இயக்க சார்பில் நடைபெறும் கூட்டங்களுக்கு 100 ஆண்டுக்கு முன்னால் உங்களை அழைத்து போகிறோம். அதாவது 90 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்துக் கொள்ளுங்களா, அவர் 10 வயசாக இருப்பார். அந்த காலகட்டத்தில் இயக்க சார்பில் நடைபெறும் கூட்டங்களுக்கு குடந்தை நீலமேகம், குப்தா, MK குப்தான்னு பல பேர் கேள்விப்பட்டிருக்கோம், நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், பேச்சு கேட்டிருக்கோம், பழகியிருக்கோம். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த 92 வயதெல்லாம் சொன்னீங்க, அது அது வயது எல்லாருக்கும் ஏறிட்டு தான் போகும், அது யாரும் குறைக்க முடியாது. அது காலண்டர் டைரி மாதிரி, அதுக்கு ஒன்றும் குறைக்கவும் முடியாது. ஏறின விலைவாசியும் ஏறுகின்ற வயதும் யாராலும் குறைக்க முடியாது. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட
இதுல என்ன ஒரே ஒரு மகிழ்ச்சி எனக்கு, நான் 2 விஷயங்களுக்கு நான் என் முதுகை நானே தட்டி கொள்வேன். மற்றவங்க தட்டுறது வேற, எதிரிகள் ரொம்ப வேகமா தட்டி இருக்காங்க, அது வேற. ஆனா அதை விட ரொம்ப மிக முக்கியமான என்ன செய்தின்னு சொன்னால், ஒன்று, இந்த பதவி பக்கமே போகாதே என்று சொல்லிய ஒரு தலைவன் மத்தியிலே தெரிந்தோ தெரியாமலோ நம்ம ஈடுபடுத்தி கொண்டோமே, இதில் இருப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி, திறமை என்பது வேற இல்லை. அது கூட சொன்னார் தோழர், அரசியல் துறவரம்னார் தோழர் சொல்லும்போது. அரசியல் துறவி அல்ல நாங்கள்லாம், நாங்க அரசியல் தொண்டரத்துக்காரன். ஏன்னா அரசியலை தொடர்ந்தது இல்லை, தொடர்ந்துட்டா ரொம்ப ஆபத்து. அரசியல்ல இன்னைக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியவங்களா, அடையாளம் காட்ட வேண்டியவங்களா காட்டுறோம் இன்னைக்கு. அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருந்து கொண்டுவதில் திராவிட மாடல் ஆட்சிக்காரர்களை விட எங்களுக்கு அதிகமான கவலை. அதுதான் மிக முக்கியம். ஓடுற குதிரையை விட அந்த குதிரை மேல பந்தயம் கட்டி இருக்கான் பாருங்க, அவனுக்கு தான் அதிகமான கவலை. ஓடுற குதிரை எப்பவும் ஓடிக்கொண்டே இருக்கும், ஆனா அதுக்கு மேல பந்தயம் கட்டுறவன் குதிரையை விட வேகமா எந்திரிச்சு பேசுவான். நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. அந்த நிலையில நாங்க இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு சில வானவில்கள்லாம் அப்படி வருது. அந்த வானவில் மத்தாப்பெல்லாம் வருது. வந்த உடனே ஆகா இந்த வானவில் எவ்வளவு ஜொலிக்குது பாருங்கம்மா, எவ்வளவு நேரத்துக்குங்கிறது அப்புறம் புரிஞ்சிடும். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே நாங்க அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம், எங்க வேலையை நாங்க செய்து கொண்டிருப்போம். இன்னும் கேட்டா, இராணுவத்தினுடைய கடமை என்ன? யார் வந்தாலும் வரலன்னா நாட்டை பாதுகாப்பது. காவல்துறையினுடைய கடமை என்ன? வீட்டை பாதுகாப்பது. அதே மாதிரி ஊரை பாதுகாப்பது. அது மாதிரிதான் கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் என்ற முறையில இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு அவ்வளவு பெரிய மாறுதல் ஏற்பட்டு இந்த இயக்கம். ஏன் திராவிட இயக்கம் என்ன? எங்களுக்கு என்ன லாபம்? நாங்க ஏதாவது பங்கு கேட்க போறோமா, இல்லை கொடுத்தாலும் வாங்கிக்க போறோமா? கிடையாது. அதுதான், அதுல தான் துறவின்னு சொன்னார்கள் அவர்கள். பொதுவா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனா மக்கள், நம்முடைய மக்கள், நம்முடைய தலைமுறை, வருகிற தலைமுறை, மானமும் அறிவும் மக்களுக்கு, மனிதனுக்கு அந்த மானமும் அறிவும் உண்டாக்கக்கூடிய ஒரு இயக்கம். அந்த இயக்கம் எப்படிப்பட்டது? 100 ஆண்டு இருக்கு சுயமரியாதை இயக்கம். அந்த 100 ஆண்டு காலத்துல சுயமரியாதை இயக்கத்துக்கு ஐயா வரையறை செய்கிறார். சுயமரியாதைக்கு இப்ப 100 ஆண்டுக்கு வரையறை செய்கிறார். எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க, ஒரு இயக்கத்துக்கு என்னங்கிறது. ஒரு இயக்கம் ஓராண்டு காலத்தில் கூட வளர முடியும். 100 ஆண்டு வேண்டியில்லை, ஓராண்டு காலத்துல கூட வளர முடியும். எப்படி? எதனால்? 4 தத்துவத்திற்கு 4 தேவைகளை சொல்றார், வரையறுத்திருக்கார், டெஃபினிஷன். உத்தமமான தலைமை முதல் தகுதி. 2வது உண்மையான தொண்டர்கள், 2வது அந்த இயக்கத்துக்கு. 3வது உறுதியான கொள்கைகள், 3வது. 4வது யோக்கியமான பிரச்சாரகர்கள். இந்த 4 தீர்ந்து போச்சு. இந்த 4 கொண்ட இயக்கம்தான் இன்றைக்கு நம்முடைய இயக்கம். அதனுடைய அடிப்படையில் தான் கோபால்சாமிகள் 100ஆண்டு விழா நாயகர்கள் வர்றாங்க போராது. ஆகவேதான், ஏன் என்ன காரணம்? நம்ம சமுதாயம் எப்படி இருந்தது கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. திராவிட மாடல் ஆட்சியே வரணும், இதை காப்பாற்றணும். ஏன் எதிரிகள் இதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? என்ன எதிரிகள் நினைத்து பார்க்கணும். ஆகவே அதுக்கெல்லாம் பதில் தான் இந்த 100ஆண்டு விழா கொண்டாடுறோம். அவர் ஒரு தனி மனிதரை புகழ்வதற்காக அல்ல. ஒரு படத்திறப்பினுடைய தத்துவமே அவர் மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது அல்ல. இது ஒண்ணு தேவசம் கொடுக்குற மாதிரி இல்லை. அவர் வீட்டில் சாப்பிட்டாரா சாப்பிடலையானாலும் அது எனக்கு கொடுத்துட்டு போங்கப்பா, அதுதான் மிக முக்கியம். அவருக்கு ரொம்ப கரிதாயா பிடிக்கும், கருவாடு தான் பிடிக்கும், அதனால உனக்கு கொடுக்குற அவருக்கு மேலே பண்ணா அதை வாங்க மாட்டார் அவர். அதுக்கு பதிலாக பச்சை காய்கறி இவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் கேட்பாரே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதையெல்லாம் கூட்டம் போட்டு சொன்ன இயக்கம் தான் நம்முடைய இயக்கம். மிக முக்கியமா சமூகம் எப்படி மாறுச்சு ஒரு சின்ன உதாரணம். இதுல இருக்கிற ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த கூட்டத்தை கேட்டு மனமாற்றம் அடைந்து யார் யாரு? நீலமேகம், குப்தா, மூவலூர் ராமாமிர்த அம்மையார், கிருஷ்ணவேணி அம்மையார் போன்றவர்கள் கூட்டத்தை கேட்டு 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 மனமாற்றம் அடைந்தது. கடவுள் மதம் நம்பிக்கையிலிருந்து விலகி சுயமரியாதை காரணானேன். 2. அடுத்தது தந்தை பெரியார்
திருச்சி KAP விஸ்வநாதம் மற்றும் சிலர் கலந்து கொள்ளும் கூட்டங்கள் குடந்தையில் கும்பகோணத்தில் காங்கேயம் பூங்காவில் அடிக்கடி நடக்கும். அப்போ காந்தி காங்கேயன் பூங்கான்னு அதுக்கு பேர். பழையவங்களுக்கு தெரியும், கும்பகோணத்துக்காரங்களுக்கு தெரியும். பூராமே மிகப்பெரிய அளவுக்கு. அதிலெல்லாம் நாங்களாம் சின்ன வயசுலேயே பேசியிருக்கோம். அண்ணா பேசியிருக்காரு, ஐயா பேசியிருக்காரு, பல கூட்டங்கள் கேள்விகள் எல்லாம் இருக்கும். அந்த கூட்டங்களுக்கு செல்வேன். யார்? கோபால்சாமி சொல்கிறார், நூற்றாண்டு விழா நாயகர். சுயமரியாதை கொள்கைகளை என் குடும்பத்திலும் தந்தை, தாய், அண்ணன் ஆகியோர் சிறிது சிறிதாக அதை கேட்டு மனமாற்றம் அடைந்து ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த குடும்பம் வைதிக குடும்பம், அந்த குடும்பம் அந்த நம்பிக்கை உள்ள குடும்பம். அந்த குடும்பத்தில் அந்த கூட்டங்களுக்கு உறுப்பினர்கள் போய் சேர்ந்து அவர்கள் சகோதரர்கள்லாம் இங்கே இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த தலைமுறை அவர்களுக்கே கூட இந்த தகவல் பல பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த பதிவு ரொம்ப மிக முக்கியம். நாங்கள் அதெல்லாம் சிறிதாக மனமாற்றம் அடைந்து ஏற்றுக்கொண்ட பிறகு முன்னோர்களுக்கு ஆண்டுதோறும் வந்த தீதி திவசமெல்லாம் ஒழிந்தன. நிறுத்தாச்சு. கூறாமை நெற்றியில் நாமம் போடுவதும். ஏன்னா ரொம்ப நல்லா தெளிவாக போட்டிருக்காரு, நெற்றியில் நாமம் போடுவது. ஏன்னா சில பேர் வேற வேக நாமம் போடுறான். வாங்கின கடனெல்லாம் திருப்பி கொடுக்கலன்னா நாமம் போட்டியான்னு நினைக்கிறேன். அதனால அவர் ஜாக்கிரதையாக அந்த சொல்லாட்சி போட்டிருக்காரு. நெற்றியில் நாமம் போடுப்பா. நாங்கள் நெற்றியில் தாமா போடுவோம், வேற ஆள்கிட்ட வேற விதமாக போட மாட்டோம், யார் சுயமரியாதைக்காரன்லாம் அப்படின்னு நினச்சி நெற்றியில் நாமம் போடுவதும் ஒழித்து விட்டு வீட்டில் புராண கடவுள் படங்கள் அகற்றப்பட்டு வடலூர் ராமலிங்க அடிகளார் மட்டுமே இருக்க ஏற்பாடாயிற்று. அவங்க வீட்டில் எனது அண்ணன் ஆர் சாரங்கபாணி அவர்களின் ஆதரவும் வெகுவாக கிடைத்தது. அவங்க வீட்டில் நடந்த பாடுதல் பெரியாருடைய இயக்கம். அந்த இயக்கம் எப்படி தாக்கத்தை உண்டாக்குது. இந்த இயக்கத்தினுடைய பிரச்சாரம் இந்த 4 தத்துவம் சொன்ன பாருங்க. உத்தமமான தலைமை, உண்மையான தொண்டர்கள், அதே மாதிரி உறுதியான கொள்கை, யோகியமான பிரச்சாரங்கள். இதுதான் இந்த 4. இந்த 4 அதனுடைய தன்மை வரும்போது சொல்லிவிட்டு அடுத்த பகுதி ரொம்ப முக்கியம். இந்த அடுத்த பகுதி தெரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாருக்கும் தெரியணும், இளைய தலைமுறைக்கு ரொம்ப மிக முக்கியமா. எனது தந்தை திரு ஜி ராமச்சந்திரன் அவர்கள் குடந்தை நீதிமன்றத்தில், கும்பகோணத்தில் கோர்ட்டால், அந்த கோர்ட் நீதிமன்றத்தில் பங்காய் இழுக்கும் சேவகராய் பணியாற்றினார். இப்போ ஒரு கேள்வி உங்களை கேட்க போறேன். இவ்வளவு நாளா எங்களையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன அந்த கேள்வின்னா, பங்காய் இழுக்கிறது, பங்கால்னா என்ன? பங்காய் இழுக்கிறத பார்த்தவங்க மட்டும், வயசானவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், அவங்க மட்டும் கை தூக்குங்க பாருங்க. பங்காவை பார்த்தவங்க மட்டும் எத்தனை எண்ணுங்க? இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. பங்காய் இழுக்கிறவங்க நல்லா உயரமா தூக்கினா தான் எண்ணெய் அன்னைக்கு வரும். பார்த்தவங்க, பங்காவை பார்த்தா மட்டும் போதாது, இழுக்கும் போது பார்த்தவங்க இன்னும் குறைச்சலா இருப்பாங்க. ஆனா பங்காவை பார்த்தவங்க எத்தனை பேர் எண்ணுங்க? 32. இவ்வளவு பெரிய கூட்டத்துல வெறும் 32 தான். என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. நம்ம எம்எல்ஏவை கேட்டேன் நான், பங்காய அவருக்கே தெரியல. காரணம் தப்பு இல்லை, அதுதான் திராவிட இயக்கம் செய்த மாடல், திராவிட இயக்கம் செய்த சாதனை. பங்காவே தெரியாத இன்னைக்கு எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்ல அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். அதுதான் சமூகத்தினுடைய மாற்றம் என்னங்கிறதுக்கு பெரிய பெரிய ஆராய்ச்சி உரைகளெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெரியுங்களா? நீதிமன்றம், அதை உங்களுக்கு வர்ணிக்கிறேன். நீதிமன்றம், அந்த நீதிமன்றம் அப்போ மின்சாரம் கிடையாது. அந்த மின்சாரம் இல்லாததுனால அது அங்கே வெள்ளைக்காரன் நீதிபதி இருப்பார், அல்லது மேலே படித்த ஒரு நீதிபதி இருப்பார். அந்த நீதிபதிக்கு இவ்வளோ பெரிய ஆள் இருக்காது, இன்னும் கொஞ்சம் குறைகளாக இருக்கும், குட்டையாக இருக்கும். இந்த மேடையை அப்படி திருப்பி பாருங்க. அது மாதிரி இருந்தால் மேலே அங்கேயே இருந்து அந்த கதவு அவங்க வெளியில் இருக்கும். கதவுக்கு மேலே ஒரு நீளமாக ஒரு கயிறு, அந்த கயிறு பூரா அந்த தட்டி மாதிரி வேகமாக துணியால் தடுத்திருப்பாங்க. அந்த துணி நேரம் இருக்கும் மேலே, அதுக்கு உருளை ஒன்று வச்சு கயிறு வச்சிருப்பாங்க, ஒரு உருளை. அந்த உருளையில் அந்த கயிறு இருக்கும். அந்த கயிறை நேரம் அங்கேருந்து கொடுத்து வெளியில் பார்த்தீங்கன்னா பட்டையாக நாமம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் நல்லா பெருசாக நெத்தியில் போட்டுக்கிட்டு, நம்ம ஆளுங்க
நம்மவங்க ரொம்ப முக்கியமாக எவ்வளோ படிச்சிருந்தாலும் அதில் சைடில் உட்காந்து எடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் தான் ரொம்ப மிக முக்கியமாக. இதுதான் அது. அவருக்கு சம்பளம் என்ன தெரியுங்களா? 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா. ப்ரொமோஷன் கிடைச்சா ரொம்ப சர்வீஸ் ஆனால் 8 ரூபா. இதுதாங்க நம்ம. அந்த காத்து வரணும் யாருக்கு? நீதிபதிக்கு. அதுதான் பங்கா. அந்த பங்கா இழுக்கிறது அவருக்கு பெரிய டவாலி. நல்ல நம்ம ஆளுங்க அதை பெருமையாக கருதி அதுக்கு நல்ல பாலிஷ் எல்லாம் போட்டு ரொம்ப மிக முக்கியமாக இருப்பாங்க. ஐயா தந்தை பெரியார் இதை சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். என்னுடைய கற்பனை அல்ல, இப்போ நான் பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணேன். அப்போ ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, அவர் 30 வருஷம் இருப்பார். அந்த 30 வருஷம் வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட், அவருக்கு வயசாயிடுச்சு, ஓய்வு பெறணும். அது ஒரு அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் அது ஒரு பெரிய பெருமையாக இருந்த. அதனால்தான் பளிச்சுன்னு நல்ல பாலிஷ் போட்டு பளபளன்னு வச்சிருந்து பங்கா புல்லர். பங்கா புல்லர்னா பெரிய சாலோக சாமீப சாரூப உபதேசம் மாதிரி அந்த காலத்தில் கருதப்பட்டது மிக முக்கியமாக. அதை அப்படியே வச்சுட்ட உடனே 30 வருஷம் கழிச்சு அவர் ரிட்டையர் ஆகிறார். ரிட்டையர் ஆகிற நேரத்தில் ஐயா பெரியார் ஐயா சொல்கிறார், அன்னைக்கு எப்படி இருந்தால் அவருடைய மனசில் ஏன் இப்படி போராட ஒரு இயக்கத்தை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது காரணம் சொல்கிறார். போராம அங்கே நேராக போய் அந்த நீதிபதிக்கிட்ட, அவர் ஐயராக இருப்பார் அல்லது வெள்ளைக்காரராக இருப்பார், 2 பேரில் யாராவது ஒருத்தர், அவர் காலடியில் வச்சு கீழே விழுந்து கும்பிட்டுட்டு, டொரே அதுதான் என்ன வாட் இஸ், எனக்கு இந்த பில்லையும் என் மகனுக்கும் கொடுக்கணும், இந்த பில்லைய அவர் மகனுக்கும் கொடுக்கணும். இதுதான் கலெக்டர் உத்தியோகம் கிடைச்ச மாதிரி அது கிடைச்சா மிக முக்கியம் அந்த காலத்தில். இவ்வளவுதான் நம்முடைய ஆசை அப்படின்னு நினைச்சார். அவ்வளவு தூரம் வேண்டாம். கும்பகோணத்தில் வழக்கறிஞராக இருந்து தஞ்சையில் இங்கே தஞ்சை மாவட்டத்துக்கு நகர தலைவராக இருந்தவர் காலஞ்சென்ற உயர்நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் வேணுகோபால். பல பேருக்கு ஜஸ்டிஸ் வேணுகோபால் தெரியும். வேணுகோபால் அவர்கள் பேசினார், அவருடைய கருத்தை சொன்னார். பங்கா எங்கள் அப்பா வேலை செஞ்சார் கிளார்க்கா. நாவலர் நெடுஞ்செழியன் அவருடைய அப்பாவும் அங்கே கிளார்க்கா இருந்தாங்க பட்டுக்கோட்டையில் கும்பகோணத்தில். நாங்கள் அப்படி படிக்கும்போது போய் வேலை நின்று வெளியிலேருந்து பார்த்தோம். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் பெருசாக படிச்சுட்டு வரணும், நான் வெறும் வக்கீலாக வரணும், நான் இந்த மாதிரி ஒரு பெரிய நீதிபதியாக வரணும் அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லை. அப்படிங்கிற வந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று, எனக்கு அங்கே நின்று பார்க்குறேன், இந்த பங்கா எடுத்துகிட்டு இருக்கார். ஆஹா எவ்வளோ சுகமாக இருக்குது, இவர் எடுத்துருக்கிறார். இது நமக்கு இந்த வேலை கிடைக்காதான்னு நினச்சேன். அவர் நீதிபதி சொன்னதுங்க, கற்பனை இல்லை. இந்த வேலை எனக்கு கிடைக்காதான்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு சொன்னார். சிந்திக்கிறதுக்கே விலங்கு போட்டான். இந்த வேலை கிடைச்சா போதும்னு நான் நினைக்கிறேன்னா அதிகபட்சம் அதுனா அதுக்கு உதாரணம் தான். என்ன முதலியார், என்ன பிள்ளைவாள், என்ன நீங்கள் உங்கள் பையனை நீங்கள் நலபலம், என் பையன் என்ன படிச்சுட்டு என்ன பெரிய தாசில் உத்தியோகத்துக்கு போகிறானா? பெரிய தாசில் உத்தியோகம்னா தாசில்தாருக்கு மேலே அவனுக்கு உத்தியோகமே தெரியாது. கலெக்டர்னு ஒன்று இருக்கிறதோ மற்றதோ தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன்டு மைண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மனதில் சங்கிலி போட்டார், அடிமை விலக்கு போட்டார். அப்படிப்பட்ட ஒரு பங்கா இழுக்கும் சேவகராய் இருந்த சூழல் இதை மாற்றியதுதான் சுயமரியாதை இயக்கம். இன்றைக்கு யாரு நம்மவர்கள் கலெக்டர். அதுவும் பாருங்க, இந்த மாவட்டத்துக்கு ஒரு பெண் கலெக்டர். இந்த மாவட்டத்தை மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் அவங்க கையில் வெறும் கரண்டியே இருந்தது இதுக்கு முன்னால. இங்கே இந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரி எம்எல் படிக்கிறாங்க. இப்போ சாதாரண இல்லை. ஒரு காலத்தில் நாமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஎல்ஏ படிக்க முடியாது. அதாவது சாதாரண இல்லை, இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இதெல்லாம் சாதாரணமாகிடுச்சு. இப்போ பூராமே ஒரே ஒருத்தர் அந்த காலத்தில் எம்எல் படித்தாருக்காக கா சுப்பிரமணிய பிள்ளை, திருநெல்வேலி சைவர், அவர் பிள்ளைவாள். அவருக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காசு பிள்ளைன்னு பேரை கூப்பிடுவாங்க புலவர்கள். ஆனால் அவருக்கு என்ன பேர் வெளியிலன்னா காசு பிள்ளை இல்லை, அதுக்கு பதிலாக எம்எல் பிள்ளைவாள், எம்எல் பிள்ளைவாள்மா. அதாவது எம்எல் யாருமே பிள்ளைவாள் படித்ததில்லை, அவள் தான் படிச்சிருக்காங்களே தவிர பிள்ளைவாள் படித்ததில்லை. அப்படி இருந்த ஒரு சமுதாயத்தை மாற்றி காட்டுவதற்குத்தான் 1000 பூண்டி கோபாலசாமிகளுடைய உழைப்பு பயன்பட்டிருக்கிறது.
அதுதான் மிக முக்கியம். அதை தான் எடுத்து இங்கே சொன்னார்கள். இந்த காட்சியை நான் நேரில் பார்த்து அதிர்ச்சி உற்றேன். எது அவரை சுயமரியாதைக்காரராக ஆக்கிச்சு? இந்த காட்சியை நான் நேரில் பார்த்து அதிர்ச்சி உற்றேன். தோழர்களே, பெரியார் என்ன செஞ்சார்? சில பைத்தியக்காரன் கேட்குறான். முதல்ல ஒன்று தரையில் உட்கார்ந்து ஒன்று நாற்காலில் உட்கார சொன்னார். நாற்காலில் உட்கார சொன்ன பள்ளிக்கூடத்துக்கு போக சொன்னார். பள்ளிக்கூடத்தை போக சொன்ன பின்னைக்கு பங்காவே இல்லையே, இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே. மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த இயக்கம் அல்லவா அதை செய்திருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டும். அவர் ஒரு ஆங்கில அறிவில் சிறந்தவராய் இருந்தும், இந்த வார்த்தையை பாருங்க, அவர் ஒன்றும் படிக்காதவருங்க, ஆகவே தான் அவர் பங்காளித்து இருந்தாருன்னு சொல்ல முடியாது. அதுதான் எழுதுறார். ஆங்கில அறிவில் சிறந்தவராய் இருந்தும் பார்ப்பன ஆதிக்கத்தால் உத்தியோக உயர்வு பெறாமல் பங்காய் இழுப்பவராகவே இருந்தார். இதுதாங்க காரணம். என்ன? அவர் அதுக்கு மேல ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சாங்க. எல்லாம் அவர்களுடைய எண்ணம். இதெல்லாம் இன்னைக்கு எப்படி வந்தது? இன்னைக்கு நான் பிஎஸ்சி வாங்கிட்டேன், இன்னைக்கு நான் டாக்டர் ஆகிட்டேன், இன்னைக்கு நான் என்ஜினியர் ஆகிட்டேன், இன்னைக்கு நான் பெரிய அளவுக்கு போயிருக்கேன்னு சொன்னா நீங்க நினைக்கலாம். இன்னும் சில பேர் சொல்றாங்க பெரிய மனிதர்கள், ஏன்னா நம்மெல்லாம் இப்போ வேட்டி கட்டினவங்கலாம் குழையெல்லாம் போடுறப்போ, இந்த குழையெல்லாம் போட்ட உடனே எல்லாம் பண்ணிட்டு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கு. ஒயிட் காலர் ஜாப் அப்படின்னு சொல்ற மாதிரி வெள்ளை காலர்கள் அதெல்லாம் இருக்குன்னா, ஆனால் திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், சமூக நீதி களத்தில் நின்ற இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு பணியை செய்தது என்று சொன்னால், எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்க கூடாது, மீறி படிச்சா. அதான் அம்பேத்கர் சொன்னார், உலகத்திலே இப்படி ஒரு இந்த ஜாதி கொடுமையிலேயே நான் எதை உச்ச கொடுமையான்னு நினைக்கிறேன்னா, கல்வி மறுத்தது மட்டும் இல்லை, கல்வி மறுத்ததே பெரிய கொடுமை. ஆனா கல்வி மறுத்ததை விட அம்பேத்கர் சொல்றார், புரட்சியாளர் தந்தை பெரியார் இன்னும் கடுமையா சொன்னார். என்னன்னா, மீறி படிச்சா அவனுக்கு என்ன தண்டனை? நாக்க இருக்கணும். வேதத்தை காதால யார் படிக்கிறதா காதுல விழுந்ததுன்னா என்ன ஆகும்? அது உடனே ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும். அதுதான் மிக முக்கியம். காது கேட்காம இருந்தா பரவாயில்ல, காது கேட்டுருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும். இப்படியா இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சில பேர் இப்போ பெரிய அறிவாளிகள் இருக்காங்க, கூலிப்படையெல்லாம் இருக்கிறவன், நம்ம சமுதாயத்திலேருந்து ஆளை வச்சு பிடிக்கிறான். அவங்க கேட்பா என்னன்னு, ஏங்க இப்போ சொல்கிறாரு, இப்போ என்ன நீங்கள் படிக்கலையா? அவங்க உடனே போய் ஈயத்தையா காய்ச்சி ஊற்றுறான், நாக்கையா அறுக்கிறான் எல்லாரும் அப்படின்னு கேட்பான். அறுக்கலை உண்மை, ஈயத்தை காய்ச்சி ஊற்றலை உண்மை. ஏன்? நாங்கள் இருக்கிறோம், அதுதான் உண்மை. பெரியார் இருக்கிறார், அதுதான் உண்மை. திராவிட மாடல் ஆட்சி இருக்கு, அதுதான் உண்மை. அது இல்லைன்னு நாளைக்கு நகர்ந்தா, இருக்கும்போதே விஸ்வகர்மா திட்டம் வருது, இருக்கும்போதே குலக்கல்வி திட்டம் கொண்டு வர்றான், இருக்கும்போதே என்ன நீங்க எதுக்குன்னு வர்றான், இன்னும் மறுபடியும் வர்றான் மிகப்பெரிய அளவுக்கு. எனவே தான் ஆம், பூண்டியாருக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது என்பது அவருக்காக அல்ல, மாறாக இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது இதைத்தான் இந்த சமுதாயத்திற்கு எடுத்து விளக்கி சொல்றோம். மிகப்பெரிய அளவுக்கு இந்த வரலாறெல்லாம் இதுல மிகப்பெரிய அளவிற்கு இருக்கு. ஆகவே இது நன்றாக எண்ணி பார்க்கணும். அவரை பொறுத்த வரையில மட்டுமல்ல, இந்த இயக்கம் தொண்டர்கள் சொன்னா ஒன்றே ஒன்று நான் சொல்றேன், என்னன்னா பேதமில்லா பெருவாழ், சமத்துவ வாழ். இந்த பேதம் கிடையாது. உலகத்துல பிறக்கும் போதே ஒரு மனிதன் பிறவியை அடிப்படையாக கொண்டு தொடக்கூடியவன், தொடக்கூடாதவன், நெருங்கக்கூடியவன், நெருங்கக்கூடாதவன், பார்க்கக்கூடியவன், பார்க்கக்கூடாதவன். உலகத்தில் இவ்வளவு காட்டு மிராண்டி சமுதாயம் எங்கேயாவது இருக்கா? ஐயா, வெக்கப்பட வேண்டாமா? இன்னைக்கு அந்த ஜாதி முறைய இவ்வளவு காலத்துக்கு 100 ஆண்டு காலம் போராடி மாற்றி நம்ம எல்லாம் சமப்படுத்தி வச்சிருக்கோம். ஒரு தோழர்களை ஒரு உண்மையை சொல்றோம் உங்களுக்கு, 80 ஆண்டுகளுக்கு மேல வரலாறு சொல்றோம். இன்னைக்கு கோபாலசாமி என்ன முதுகில தூக்குனாரு, உப்பு முட்டை தூக்குனாருங்கிற சங்கதியெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு 92 வயதுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவும் ஒரே வயது தான் என்னை பொறுத்தவரையில். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தயவு செய்து எண்ணி பாருங்க, பொறாம இதுக்கு பிறகு இன்னமும் ஜாதி
என்னையா அர்த்தம்? ஜாதி எதுக்கு? உன் ஜாதிக்கு என்ன? ரத்த வேணும்னு போறீங்களே, ஜாதி பார்க்குறீங்களா? ஐயர் ரத்தம் ஐயருக்கு தான், பிராமணர் ரத்தம் பிராமணருக்கு தான், சூத்திரர் ரத்தம் வேணா நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்கிறோம். நான் யாராவது இருக்கா? அப்படி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கா? அப்படி ஒரு பிரிவு இருக்கா? ஏ குரூப், A1 குரூப், O பாசிட்டிவ்னு இருக்கு, எல்லா ஜாதியிலும் இருக்க. நான் அடிக்கடி சொல்ற உதாரணத்துக்கு ஜாதி, இந்த ஜாதி வெறிங்கிறதுக்கு பாருங்க, இந்த வெறிய வேரோடும் வேரடி மண்ணோடும் நாம் அகற்றி ஆக வேண்டும். எந்த அளவுக்கு வந்துச்சு? ராஜராஜ சோழன் எந்த ஜாதிங்க? ரொம்ப மிக முக்கியமான தேசிய பிரச்சனை, சர்வதேச பிரச்சனை. இப்போ ரொம்ப மிக முக்கியம். ஒவ்வொரு ஜாதிக்காரரும் எங்களை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்றது? எம்எல்ஏ மாதிரி இருக்கிறவங்க அரசியல், அவங்க பாவம் ஒன்றும் கருத்தை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஜாதிக்காரங்க ஓட்டு வேணும் அவங்களுக்கு. அதுதான் மிக முக்கியம். என்னையா அர்த்தம்? நினைச்சு பாருங்க. இன்னும் நான் பட்டிமன்றம் நடத்துறதா, வழக்கு போடுறதா, ஆதாரம் தேடுறதா? ஏன் சோழன்றது பெரிய இவ்வளவு, அவன் எவ்வளவு பெரிய ஒசந்த ஜாதியோ ஆண்ட ஜாதியோ எல்லா ஜாதிக்கும் கலைஞர் ஒரு நல்ல பாடத்தை உண்டாக்கி போயிட்டார். அதுதான் கலைஞர் நூற்றாண்டு விழா. என்னன்னா, நம்ம கோயிலுக்குள்ள போன உடனே பெரிய கோயில், பெரிய சாதனை, இன்ஜினியரிங் மார்வல், சாதாரணம் இல்லை. இந்த மாதிரி எதுவுமே மிகப்பெரிய கோயில் அமையலைங்கிற. கோயில் பக்தி வேற, ஆனால் கட்டட அமைப்பு, அதை உலகம் இது எல்லாரும் பாராட்டுறாங்க. அவ்வளோ பெரிய திறமைன்ற மாதிரி, அவ்வளவு பெரிய பெரிய ஆளு, பெருவுடையார் எல்லாம் செஞ்சார். அவ்வளோ பெரிய கோயிலை கட்டினார், நிழல்படாத கோபுரத்தை உண்டாக்குனார். எல்லாம் செஞ்சவர் யாருன்னா இவர் தாங்க. ரொம்ப மிக முக்கியம். யாரு? நம்ம மிக முக்கியமான ராஜராஜ சோழன். அவருக்கு சிலை வச்சாரு. அந்த சிலையை என்ன பண்ணாரு? ஏன் சிலையை உள்ள வைக்கல? கோயில் கட்டினது வந்தா என்னையா அர்த்தம்? உடனே அதுக்கு நான் சிலை வைக்கிறேன்னு கேட்ட உடனே கொடுத்தாரா? அனுமதி இல்லையே. அன்னையிலிருந்து இன்னைய வரையில் அனுமதி இல்லை. ரொம்ப மிக முக்கியமா. ஆனால் பெரியாருடைய குருகுலத்தில் படித்தவர் கலைஞர். இதுதான் சுயமரியாதைக்காரருடைய நல்ல புத்தி சாதுரியம். மிக முக்கியமாக பார்த்தார். பார்த்த உடனே எங்கே வச்சாரு? அந்த சிலையை கொண்டு உள்ள வைக்கல, வெளியில் வச்சுட்டார். இதே ஊரில் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா சிலையை பார்க்க போறீங்க பக்கத்துலேயே. அதுதான் மிக முக்கியம். அந்த சிலையை வெளியே வச்சார். ஒரே பார்வை, சிலைக்கு சிலையாச்சு. இவர் தான் ராஜராஜ சோழன். அவர் என்ன ஜாதிக்கிறது அப்புறம் பார்க்கட்டும். அவர்கிட்ட முதல்ல இவர் தான் ராஜராஜ சோழன் சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியா கோயில் கட்டுறவங்க கதியெல்லாம் இதுதான். ராஜராஜ சோழனுக்கே இந்த கதின்னா கோயில் கட்டுற சாதாரண உனக்கு எந்த கதி? இதுவரையில் உங்க நிலைமை என்ன? அதை புரிய வச்சுட்டார் கலைஞர். 1000 கூட்டங்களில் பேசுறத விட ஒவ்வொரு நாளும் போய் ராஜராஜ சோழனுக்கு மாலை போடும்போது கோயில் கட்டின வெளியே இருக்கிறேன், நீ பார்த்துட்டு போய்யா. ஒரு பேசுறதுக்கு சக்தி இருந்தா சொல்லியிருப்பாரு. உனக்கு புத்தி இருந்ததுன்னா புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுன்னு தந்தை பெரியார் சொன்னார். இதுதான் இந்த இடத்துல இன்றைக்கு ஜாதி அந்த கொடுமையை வைத்திருக்கிறார். எங்களுக்கு சொல்ற தோழர்களே, பெருமையோடு சொல்றோம். இந்த இயக்கத்தினால என்ன லாபம்? படிப்பு, அறிவு, உத்தியோகம், இது எல்லாத்தோட மானமும் அறிவும், அதுதான் மிக முக்கியம். அந்த மானம் என்று சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னா, ஒரு பெருமையா உங்களுக்கு சொல்றோம், நம்ம நிமிர்ந்து சொல்றோம். எங்களுடைய நாங்களே தட்டின்னு சொல்றோம். என்னன்னா, இத்தனை வருஷ காலம் பூண்டி கோபால்சாமி அறிவோம். அவர் என்ன ஜாதின்னு இன்னைய வரையில எனக்கு தெரியாது. அதுதாங்க இந்த இயக்கத்தினுடைய பெருமை. இன்னைய வரையில உண்மையாவே சொல்றேன், அவர் என்ன ஜாதின்னு தெரியாது. அவ்வளோ வேண்டாமே. கமர்சிங் என்ன ஜாதின்னு தெரியாது, சிங்கு கிங்குன்னு வச்சிருக்காரு. இவர் ஏதோ ராஜா தேசிங் வகைரா போல் இருக்குன்னு நாம யூகம் பண்ணிக்கணுமே தவிர வேற ஒன்றும் நாம இன்னும் யூகம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இவர் என்ன ஜெயில் சிங்கா அல்லது இந்த சிங்கா வேற சிங்கா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு. அதனால நாங்க அதை பார்ப்போமா, மனிதனா அவ்வளவுதான். பகுத்தறிவு உள்ளவரா பகுத்தறிவு இல்லாதவரா? இல்லாதவர்னா உண்டாக்கு, அவ்வளவுதான். இதுதானே எங்க வேலை. யாரை சங்கடப்படுத்துறது, யார்கிட்ட வம்புக்கு போறோம், யார்கிட்ட செய்கிறோம். எனவே நண்பர்களே, பூண்டியார் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் ஜாதியை ஒழிப்போம், பெண்ணடிமை ஒழிப்போம், அந்த சமத்துவத்தை உருவாக்குவோம், சுதந்திரத்தை உண்டாக்குவோம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற சமூக ரீதியை உண்டாக்குவோம். இதை அத்தனையும் செய்கின்ற இன்றைய திராவிட மாடல் ஆட்சியை காப்பாற்றுவோம். அதற்காக போராடுவோம். கடைசி சொட்டு வரையில எதிரிகளை நீங்கள் நினைக்காதீர்கள். இது 1000 காலத்து பயிர். பெரியாரோட போச்சுன்னா
அப்புறம் அண்ணாவோட போச்சுன்னா, அப்புறம் கலைஞரோட போச்சுன்னா, கலைஞர் போன இடம் வெற்று இடமுன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் வந்த உடனே வெற்றிடம் இல்லையா, இது கற்றிடம், இந்தியாவே கற்றுக்கிட்டு போகணும் என்று சொல்லக்கூடிய கற்றிடம். அவருடைய பிள்ளை துணை முதல்வராக வந்தார்னா, பிள்ளைங்கிறதுக்காக வரல, அவருக்கு இயக்கத்தில் இளைஞருங்கிறதுக்காக ஆற்றல் உண்டு. அந்த வந்த உடனே அவர் இதை விட கொள்கை தீவிரமாக சொல்றாரு. இப்போ அவரை ஒழிச்சுக்கணும்னு நினைப்பாக்குறான். அப்படின்னா இதை யாராலும் அசைக்க முடியாது. இது ஆயிரங்காலத்து பயிர். நீ இந்த அசைக்கலாம் என்று யாராவது குழி தோண்டினால் அந்த குழி மீது நீங்கள் தோண்டிய மண்ணே விழும். ஆகவேதான் புது புது குதிரைகளை தேடாதீர்கள். இந்த குதிரைகள் ரேஸ் குதிரைகளோடு உங்களுக்கு நாட்டிய குதிரைகளும் பயன்பட முடியாது, பொய்க்கால் குதிரைகளும் பயன்பட முடியாது, வேறு எக்காலும் பயன்பட முடியாது. எனவே இந்த குதிரைகளை ஓட்டுவதற்கு, அதை பார்த்து கைதட்டுவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்குத்தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த குதிரையை பாதுகாப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். அது ஓடும், உங்களுடைய காரியத்தை சாதிக்கும். அதைத்தான் இந்த நூற்றாண்டு விழாவில் உறுதியாக ஏற்போம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க நினைவு.